ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் குடும்பத்தின் சார்பாக ஊழியத்தின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட சொல்லி நான் கடந்து போகும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒருவேளை வாழ்க்கையிலே ஏமாற்றத்தின் நடுவில் இருக்கலாம். ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத சூழ்நிலையிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவன். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை சூழ்நிலைக்குள்ள நீங்கள் கடந்து போயிருந்தாலும், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேதத்தின் ஆதாரத்தில் நாம் பார்க்கும்போது அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவரை நோக்கி வருகிற யாராயிருந்தாலும் அவர்களை தள்ளிவிடாமல் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் ஒரு மனுஷனையும் உயர்ந்தவன் என்றும் தாழ்ந்தவன் என்றும் பார்க்கிறதில்லை, ஏழை என்றும் பணக்காரன் என்றும் பார்க்கிறதில்லை. அவரை நோக்கி வருகிறவரை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்திலிருந்து நாம் பார்க்கும்போது அவர் நிச்சயமாய் அவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரையும் அவர் அழைக்கிறார். ஒரு குறிப்பிட்ட இன மக்களை மாத்திரமல்ல, அவர் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட மனிதனை மாத்திரமல்ல, அவர் எல்லாரையும் அழைக்கிறார். யாரா இருந்தாலும் அவரிடத்தில் வரும்போது அவர் சமாதானம் கொடுக்கிறவராக இருக்கிறார், சந்தோஷம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய எல்லா கவலைகளையும் மாற்றி சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். நீங்கள் அவரை நம்பும்போது அவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். வேதத்திலே பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஒரு அருமையான தாயார் இருந்தான், அவளுக்கு ஒரு மகன் இருந்தான். திடீரென்று சொல்லி அவன் மரித்து போனான். அந்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாமா? கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். இங்கே பார்க்கும்போது அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையுடைய மகன் மாத்திரமே. திடீரென்று சொல்லி அவன் மரித்து போனான். இவன் தானே என்னை காப்பாற்ற வேண்டும், இவன் தானே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், இவனைத்தானே நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய உள்ளம் என்ன பாடுபட்டு இருக்கு யோசித்து பாருங்க. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் கடந்து போயிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற தொழிலைத்தானே நான் நம்பி இருக்கிறேன், அல்லது இந்த படிப்பைத்தான் நான் நம்பி இருக்கிறேன், அல்லது இந்த வாழ்க்கைத்தானே நான் நம்பி இருக்கிறேன், வேலைத்தானே நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அப்படி யோசித்துக் கொண்டிருக்கலாம். எல்லாவற்றிலும் ஒருவேளை தோல்விக்குள்ள இருப்பீர்கள் என்று சொன்னார், ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்து போயிருப்பீர்கள் என்று சொன்னார், இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறவராய் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் உங்களுடைய கரங்களை கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவராகிய தேவன் இப்படிப்பட்ட காரியங்களில் உதவி செய்கிறவராய் இருக்கிறார். நம்பிக்கை இல்லாமல் உதவி இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னார், அவர் நிச்சயம் உதவி செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார். வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்க கேட்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். இங்க ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். 38 வருஷம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையில் உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. ஆண்டவராக இயேசு அந்த பகுதியில் கடந்து வரும்போது அவனை பார்த்து கேட்டார், ஏனப்பா நீ இங்கே உட்கார்ந்து இருக்கிறாய், எத்தனை காலம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறாய்? அவன் சொன்ன, ஆண்டவரே 38 வருஷம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறான் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவன் அமர்ந்திருந்தான். ஆண்டவர் சொன்னார், உனக்கு சுகமாக வேண்டும் என்று ஆசை இருக்கிறதா?
நான் சொன்ன, ஆண்டவரே எனக்கு சுகமாக ஆசை இருக்கு, ஆனால் எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. கர்த்தர் சொன்னார், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அந்த நொடி பொழுதிலே அவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்தது. அவன் எழுந்து சுகம் பெற்றுக்கொண்டு கடந்து போனான். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குமானால் நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். ஊரிலே ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவனுக்கு வேறு பிள்ளைகள் யாரும் இல்லை. அவன் சொன்னா, வீட்டுக்கு வாசல்படியில் ஒரு போர்டு வச்சிருந்தான். அது என்னன்னு சொன்னா, இன்றைக்கு காலை 10 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணிக்குள்ளாக எந்த ஒரு மனுஷன் முதலாவது வருகிறானோ அவனுக்கு என்னுடைய சொத்தெல்லாம் நான் எழுதி வைக்க போகிறேன், எனக்குரிய எல்லாவற்றையும் நான் கொடுத்து விட்டு இந்த ஊரை விட்டு நான் போக போகிறேன் என்று சொல்லி எழுதி வைத்தான். அவன் உட்கார்ந்து காத்துக்கொண்டே தான், யாராவது வருவாள் என்று சொல்லி பார்த்து கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு மனுஷன் அங்கே வரவில்லை. அதை பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சிரிப்பு வந்தது. இந்த மனுஷனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, அவனுடைய சொத்தை பூரா எழுதி வைக்கணும்னு எழுதியிருக்கிறான், ஒருவேளை ஒரு ஏமாற்று வேலையா இருக்கலாம் என்று சொல்லி அந்த வழியிலே போவரும் வருகிறவர்களும் பார்த்து பார்த்து சிரித்தார்கள். ஆனால் வாழ்க்கையில ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் இழந்து போய் நொந்து போய் அவன் சாவை நோக்கி போய் கொண்டிருந்தான். அந்த பாதையில போகும்போது அந்த போர்டை பார்த்தான். அந்த போர்டில் எழுதியிருந்துச்சு, 5 மணிக்குள்ளாய் யார் உள்ளே வருகிறானோ முதலாவது வருகிறவனுக்கு என் சொத்தை நான் எழுதி வைக்க போறேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை பார்த்தபோது அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்தது. இதுவரைக்கும் அவன் எத்தனையோ காரியங்களை நம்பி நம்பி ஏமாந்து போனான், எத்தனையோ காரியங்களை எதிர்பார்த்து சோர்ந்து போனான். கடைசியா நான் சாவதற்கு முன்பதாக இதையும் நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த வீட்டிற்குள்ளே போனான். அவன் உள்ளே உட்கார்ந்து அந்த மனுஷனுக்கு பயங்கர சந்தோஷம். அவன் வேகமாய் ஓடி வந்து அவனை கட்டி கொண்டு சொன்னான், என்னுடைய சொத்தெல்லாம் நான் அவனுக்கு எழுதி வைக்கிறேன். அவன் வெளியே வரும்போது அவனுடைய வாழ்க்கை ஒரு புது நம்பிக்கையோடு வந்தான். இதை பார்த்த மற்ற ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஏமாற்றமாய் போயிட்டு, ஐயோ நான் போயிருக்கலாம் என்று சொல்லி யோசித்தார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னார், என் ஆண்டவராகிய தேவன் அவர் இன்றைக்கும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கும் விடுதலை ஆக்குவதற்கும் சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பதற்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தேவைப்படும் போது உங்களுடைய சமூகத்தில் வருவது என்று சொன்னால் அவர் நிச்சயம் உங்களுடைய துக்கங்களை அவர் சந்தோஷமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, சூழ்நிலையை மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 4:15 சொல்லுகிறது. நாம் பார்க்கும்போது மிக தெளிவாய் சொல்லியிருக்கிறது, நம்முடைய பாடுகளிலே நம்மை குறித்து கவலைப்படாமல் அல்லது நம்மை குறித்து வேதனைப்படாமல் எல்லாவற்றிலும் விட்டு விலகி போவதற்கு அவர் சாதாரண மனுஷன் அல்ல. நம்மை போல எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு அதன் மத்தியிலே கடந்து போய் பாவத்தையும் ஜெயித்திருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். ஒருவேளை அந்த ஆண்டவராகிய தேவனை நோக்கி நீங்க கேட்கவில்லை என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். எல்லா விதமான தோல்விக்கும் அவர் ஜெயத்தை கொண்டு வர முடியும். அவர் நிச்சயம் உடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்தையும் அற்புதத்தையும் செய்கிற வல்லவராக இருக்கிறார். அவர் நிச்சயம் செய்வார். நீங்க அவரை நம்பி பாருங்கள், ஆண்டவரத்தில் சொல்லி பாருங்கள், ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் வாரும், என் வாழ்க்கையில வாரும், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு ஒப்பு கொடுத்து பாருங்கள், அவர் ஆசீர்வதிக்கிறதை காண்பீர்கள். இன்னும் வேதத்தில் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். ஆரோன் என்கிற ஒரு தேவனுடைய மனுஷனை குறித்து பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருந்த நெருக்கங்களிலே அவனை நெருக்கினார்கள். ஆனால் பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் அவனை பார்த்து சொன்னார், உன்னுடைய வாழ்க்கை துளிர்க்கும் என்று சொன்னார். அவனுடைய வாழ்க்கை துளிர்த்தது. உங்களுடைய வாழ்க்கை துளிர்க்கும். பட்டு போயிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் மாறும். பட்டு போயிருக்கிற உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். என் ஆண்டவர் அதை துளிர்க்க செய்கிறவர். ஒன்றும் இல்லாமையிலிருந்து அவர் மாற்றத்தை கொண்டு வருகிறவர். ரோமன் 4:17 சொல்லுகிறது, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல பெயர் சொல்லி அழைக்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில் எது இல்லையோ, எதற்காக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆதியாகமம் 1 வாசிக்கும் போது ஒன்றும் இல்லாமல் இருந்த அந்த உலகத்தை உருவாக்கினவர் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியாது? யோவான் 11 பார்க்கும்போது செத்து போய் 4 நாளைக்கு பிறகு லாசருவை உயிரோடு எழுப்ப முடியுமானால் உயிரோடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்ய முடியும். செத்து போன சரீரங்களை உயிர்ப்பிக்க முடியும். செத்து போயிருக்கிற உள்ளுறுப்புகளை அவர் உயிர்ப்பிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். அவருடைய கரங்களை உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரே, நான் மருந்து மாத்திரை நம்பி ஏமாந்துட்டேன் ஆண்டவரே, அல்லது என்னுடைய சூழ்நிலை நம்பி ஏமாந்துட்டு நீர் மாத்திரமே எனக்கு உதவி செய்ய முடியும், நீர் மாத்திரமே என்னை சுகமாக்க முடியும் என்று சொல்லி அவருடைய கைகளை விட்டுக் கொடுப்பீர்கள் என்று சொன்னார். அவர் நிச்சயம் அற்புதத்தை செய்வார். நிச்சயம் அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய 14வது வயதில் என்னுடைய தகப்பனார் இழந்து போனேன். அதற்கு பின்பு என்னுடைய குடும்பம் பெரிய குடும்பம் தான். அதனை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை. எங்களிடத்தில் பட்சமாய் பேசுவதற்கு யாரும் இல்லை. அதனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவர் மாத்திரமே. அவரை மாத்திரம் பிடித்துக் கொண்ட ஆண்டவரே, நீர் இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை, நீர் இல்லாவிட்டால் அந்த உலகத்திலே வாழ்வதற்கு அர்த்தமில்லை என்று சொல்லி, வாழ முடியாது என்று சொல்லி ஆண்டவரை பிடித்துக் கொண்டோம். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய 40வது பிறந்த நாள் காலையில் எழுந்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே, நான் எல்லாரும் இழந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒரு அனாதை போல இருக்கிறேன் என்று சொல்லி
நான் கண்ணீர் வடிக்க நான் ஜெபிக்க ஆரம்பித்த போது ஆண்டவர் சொன்னாரு, நீ அனாதை இல்லப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தை என்னை தேற்றினது. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கேள்விக்குறியோடு இருப்பில் என்று சொன்னார், இப்படிப்பட்ட ஒரு ஏமாற்றத்தோடு இருப்பில் என்று சொன்னார். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் திக்கற்றவர்களாகிவிட்டேன். உங்களுடைய எல்லா கவலைகளையும் மாற்றி ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தை கொடுத்து நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே அவர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துக்கங்கள் மாறும், எல்லா ஏமாற்றங்கள் மாறும், எல்லா போராட்டங்கள் மாறும், எல்லா கவலைகள் மாறும், எல்லா கண்ணீரின் அனுபவங்கள் மாறும். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். எல்லா விதமான சூனியமான அனுபவங்கள் மாறும். உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆண்டவருடைய கரங்களை உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. ஆண்டவரை நம்புங்க. கர்த்தாவே நீர் மாத்திரங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டு பாருங்க. அவர் நிச்சயம் உதவி செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒருவேளை முடிந்து போனது என்று சொல்லி வாழ்க்கையின் முடிவுக்கு நீங்கள் வந்திருக்கலாம். எல்லாம் கைமீறி போனது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் அமர்ந்திருக்கலாம். இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அவர் உங்களை காண்கிறபடினாலே, அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினாலே, அவர் உங்களை தூக்கி எடுத்து உங்களை ஆசீர்வதிக்க ஒரு போதுமானவராக இருக்கிறார். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். இயேசுப்பா, என்னுடைய வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்யும் என்று கேளுங்கள். அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். பரலோகத்தின் பிதாவே, இந்த நல்ல வேளையிலே நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்து எல்லாவற்றையும் இழந்து எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி யாராவது இருப்பார்கள் என்று சொன்னார், இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இன்றைக்கும் நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை ஒரு விஷயம் நிரூபிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மை உண்டாவதாக. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நம்ம நம்பியிருக்கிற பிள்ளைகளை கட்ட ஒரு நாள் நீர் மறந்து போவதில்லை. நீர் தள்ளிவிடுகிற தெய்வம் நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு சுகம் உண்டாகட்டும், தெய்வீக பாதுகாப்பு உண்டாகட்டும், நன்மையால் முடிசூட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.